ஜோசப் மற்றும் ரித்திக் என்ற இரு நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் தினசரி தங்கள் கிராமத்திற்கு அருகிலுள்ள தேவாலயத்திற்கு சென்று திருப்பலி காண்பார்கள். இருவரும் காடுகளைப் பற்றி ஆராய்வதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாயிருந்தனர். ஒருநாள் அவர்கள் ஆராய்ச்சிக்காக முன் எப்பொழுதும் செல்லும் தூரத்தை விட சற்று அதிக தூரம் செல்ல முடிவு செய்து சென்றனர். அவர்கள் காட்டில் அலைந்து திரிந்தபோது கருமேகங்கள் திரண்டன. விரைவில் ஒரு கடுமையான புயல் தொடங்கியது. அவர்கள் தங்குமிடம் தேடி ஓடினார்கள். அப்படி ஓடும் சமயத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்தனர். ஜோசப் தனிமையில் பயந்து ரித்திக்கை அழைத்தான். ஆனால் காற்று அவன் குரலை மூழ்கடித்தது. ஆனால் ரித்திக்கோ பயப்படுவதற்கு பதிலாக பழைய கருவேல மரத்தின் அருகே தங்கள் வழக்கமான சந்திக்கும் இடத்தை நினைவு கூர்ந்தான். ஜோசப்பும் அவ்வாறே செய்வான் என்ற நம்பிக்கையில் அவன் அங்கு விரைந்தான். சில நிமிட பதட்டத்திற்குப் பிறகு ஜோசப் கருவேல மரத்தைக் கண்டு அதை நோக்கி ஓடினான். அங்கே ரித்திக் ஒரு நம்பிக்கையான புன்னகையுடன் அவனை எதிர்பார்த்து நின்றிருப்பதைக் கண்டான். அதைக் கண்டு ஜோசப் நிம்மதி பெருமூச்சு விட்டபடியே, "நான் இங்கு வருவேன் என்று உனக்கு உறுதியாக தெரியுமா?" என்று ரித்திக்கிடம் வினவினான். "நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் எனக்கு அம்மா அப்பா இல்லை. உன்னை எனக்கு நண்பனாக கடவுள் தந்துள்ளார். அவர் தந்ததை ஒருபோதும் என்னிடமிருந்து பறித்துக் கொள்ள மாட்டார் என்று கடவுளை நான் முழுமையாக நம்புகிறேன்" என்று ரித்திக் நம்பிக்கையுடன் பதிலளித்தான். புயலோ வலுவிழந்தது. ஆனால் கடவுள் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கையால் அவர்களின் நட்போ முன்பு இருந்ததை விட வலுவடைந்தது. ஆகவே கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையிலிருந்து எப்போதும் மாறாதிருப்போம்.